வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ஆழமான விஷயத்த அலசப் போறோம். நம்ம கிட்ட இருக்கிற ஆதாரம் மொழி கடந்த இயல்பு, அணுவும் ஞானமும் அப்படிங்கிற தலைப்புல சில குறிப்புகள். ஆமாம். இதுல நாம முக்கியமா பார்க்க போறது எப்படின்னா, நம்ம சாதாரண மொழி, அதாவது நம்ம பேசுற மொழி, அணு உலகத்தை பத்தியும் சரி, ரொம்ப ஆழமான அனுபவங்களை பத்தியும் சரி, விவரிக்கிறதுக்கு ஏன் பத்த மாட்டேங்குது, ஏன் தடுமாறுதுங்கிறதும் தான். ஆமா, குறிப்பா டி.டி. சுசுகி மாதிரி பௌத்த ஞானிகள், அப்புறம் வர்னர் ஹைசன்பர்க் மாதிரி பெரிய இயற்பியலாளர்கள் கூட மொழியோட இந்த எல்லைகளை பத்தி பேசுனது ஆச்சரியமா இருக்கு. ரெண்டும் ஒரு மாதிரி ஒத்துப்போகுது. சரியா சொன்னீங்க. அந்த ஒற்றுமை தான் ரொம்ப முக்கியம். அதாவது யதார்த்தம் அதோட ஆழத்துல நம்மளோட சொற்களையும் தாண்டி, நம்ம தர்க்கத்தையும் தாண்டி ஏன் நிக்குதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம். இயற்பியலாளர்களுக்கும் ஞானிகளுக்கும் இந்த விஷயத்துல ஒரு கனெக்ஷன் இருக்கிறது சுவாரஸ்யமானது. சரி, அப்போ முதல்ல இயற்பியல் பக்கமிருந்து ஆரம்பிக்கலாமா? 20ஆம் நூற்றாண்டுல விஞ்ஞானிகள் அணுவை பத்தி பேசும்போது மொழி போதாதுன்னு உணர்ந்தாங்கன்னு சொன்னீங்க. அது எப்படி? அது ஒரு முக்கியமான கட்டம். அதாவது குவாண்டம் கோட்பாடு, சார்பியல் கோட்பாடு இதெல்லாம் வந்த பிறகு நம்ம சாதாரணமா உலகத்தை பார்க்குற பார்வை, நம்ம பயன்படுத்துற தர்க்கம் இதெல்லாம் அணு அளவுல செல்லாதுன்னு தெரிய வந்துச்சு. ஓ! ஹைசன்பர்க் ரொம்ப தெளிவா சொன்னாரு. அணுக்களோட அமைப்பை பத்தி பேசணும்னா நம்ம சாதாரண மொழி இருக்கு இல்லையா, அதுல இருக்கிற கான்செப்ட்ஸை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு. அவர் கணித குறியீடுகளை பயன்படுத்தினாலும் அதை கூட நம்மளோட அன்றாட மொழி அனுபவங்களோட கனெக்ட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு சொன்னாரு. இதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்கா இயற்பியல்ல மொழி தடுமாறுறதுக்கு? நிச்சயமா. இப்ப ஒளியோட இரட்டை இயல்பு எடுத்துக்கலாம். வேவ் பார்ட்டிகல் டியூவாலிட்டின்னு சொல்றோம்ல. ஆமாமா. சரி, சில சோதனைகள்ல பார்த்தா ஒளி அலை மாதிரி செயல்படும். அந்த இன்டர்ஃபியரன்ஸ் பேட்டர்ன்லாம் வரும். ஆனா வேற சில சோதனைகள்ல அந்த போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் மாதிரி விஷயங்கள்ல ஒளி துகள் மாதிரி, ஒரு பார்ட்டிக்கல் மாதிரி செயல்படும். சரி. இப்போ ஒரே பொருள் ஒரே நேரத்துல அலையாவும் துகளாவும் எப்படி இருக்க முடியும்? இத நம்ம மொழியில முழுசா விளக்க முடியுமா? ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம மொழி உருவாகி வளர்ந்ததே நம்ம கண்ணால பாக்குற, தொட்டு உணர்ற உலக அனுபவங்கள்ல இருந்து தானே. இது அதுக்கும் மேல போகுது. ஆமா, இது நம்மளோட சாதாரண தர்க்கத்துக்கு முரணா இருக்குதுல்ல. அப்போ ஞானிகள் அவங்களோட அனுபவத்தை சொல்ல முயற்சி பண்ணும்போதும் இதே மாதிரி சிக்கல் வருமா? கண்டிப்பா, நிச்சயமா வரும். மேற்கத்திய தத்துவத்துல தர்க்கத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனா கிழக்கத்திய சிந்தனைகள்ல, முக்கியமா ஞான மரபுகள்ல யதார்த்தம் அப்படிங்கிறது மொழியை கடந்தது, அதை வார்த்தையால முழுசா சொல்ல முடியாதுங்கிறது ஒரு அடிப்படை புரிதலாவே இருந்திருக்கு. ஓஹோ. அதனால இயற்பியலாளர்கள் மாதிரி ஞானிகளும் அவங்களோட ஆழமான அனுபவங்களை மத்தவங்களுக்கு சொல்ல முயற்சி பண்ணும்போது அவங்க சொல்ற விஷயங்கள் பார்க்கறதுக்கு முரண்பாடா இருக்கும், தர்க்கத்துக்கு எதிரா இருக்கிற மாதிரி தோணும். அப்புறம் இதை எப்படி சமாளிச்சாங்க, இல்ல எப்படி வெளிப்படுத்தினாங்க? பல வழிகள் இருந்துச்சு. ஹிந்து மதத்துல பாத்தீங்கன்னா புராணங்கள் மூலமா, குறியீட்டு மொழி மூலமா சொல்ல முயற்சி பண்ணாங்க. தாவோயிசம், ஜென் பௌத்தம் மாதிரி மரபுகள்ல இந்த முரண்பாடுகளை மறைக்காம அதையே அனுபவத்தோட ஒரு பகுதியா ஏத்துக்கிட்டாங்க. அத வலியுறுத்தியே பேசினாங்க. இப்ப உதாரணத்துக்கு லாவோஸோட தாவோ தே சிங் எடுத்துக்கிட்டா, அது வேணுமென்றே கொஞ்சம் குழப்பமா, தர்க்க ரீதியா சரியா வராத மாதிரி ஒரு ஸ்டைல்ல எழுதப்பட்டிருக்கும். ஜென் பௌத்தமும் இந்த முரண்பாடுகளை ரொம்ப திறமையா பயன்படுத்துவாங்க. ஆமா, அதுக்கு ஒரு மேற்கோள் கூட இருக்குதுல்ல. ஜென் மாஸ்டர் டைட்டோ சொன்னதா, நாம பல்லாயிரம் கல்பங்களுக்கு முன்னாடி பிரிஞ்சோம், ஆனா ஒரு கணமும் பிரியல. நாள் முழுக்க ஒருத்தர் பாத்துக்கிறோம், ஆனா சந்திச்சதே இல்ல. இதுவா அது? சரியா சொன்னீங்க. இதுதான் அது. இது நம்ம சாதாரண தர்க்கத்தோட, மொழியோட எல்லைகளை தாண்டி ஒரு நிலைய காட்டுது. இதுதான் கோவான் அப்படின்னு சொல்றாங்களே, அதுக்கும் காரணம். கோவான் அது என்னது? ஜென் கோவான்கள்ங்கிறது வேணும்னே உருவாக்குன மாதிரி இருக்கும் சில புதிர்கள். தர்க்க ரீதியா பார்த்தா அதுக்கு அர்த்தமே இருக்காது. இப்ப மூ அப்படின்னு ஒரு பதில் சொல்றது, இல்ல ஒரு கை தட்டுனா என்ன ஓசை வரும்னு கேக்குறது, இதெல்லாம் உதாரணங்கள். அட, ஒரு கை தட்டுனா எப்படி ஓசை வரும்? இது என்ன மாதிரி கேள்வி? அப்போ இதோட நோக்கம் என்ன? சும்மா குழப்பறதுக்கா? ஒரு வகையில அதுவும் நோக்கம்தான். அதாவது நம்ம தர்க்க சிந்தனையோட எல்லைய காட்டணும், அந்த வழக்கமான சிந்தனை ஓட்டத்தை ஒரு நிமிஷம் நிறுத்தணும். அப்படி நிறுத்திட்டா ஒருவேளை யதார்த்தத்தை வார்த்தை இல்லாம நேரடியா அனுபவிக்க முடியுமோன்னு ஒரு முயற்சி. அந்த மூவை அறிவுபூர்வமா விவாதிக்காம அப்படியே முழுசா உணர்றது மாதிரி. ஓ, இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. இது இயற்பியலாளர்கள் சந்திச்ச நிலைமைக்கு எப்படி பொருந்தது?
இது ஒரு நல்ல கேள்வி. இயற்பியலாளர்களும் பாருங்க, இயற்கையோட புதிர்களை தான் சந்திச்சாங்க. அதாவது ஒண்ணுக்கொண்ணு முரணா இருக்கிற சோதனை முடிவுகள். ஆமா. ஹைசன்பர்க் கூட ரொம்ப விரக்தியில இயற்கை எப்படி இவ்ளோ அபத்தமா இருக்க முடியும் அப்படின்னு தனக்குத்தானே கேட்டுக்கிட்டதா சொல்லியிருக்காரு. அந்த ஒரு திகைப்பு, நம்ம தர்க்கம் வேலை செய்யாத போது வர்ற ஒரு பயம் கலந்த ஆச்சரியம், அது 2 பக்கமும் இருக்கு. அப்போ இந்த ரெண்டுமே ரொம்ப வித்தியாசமான துறைகள். ஒன்னு வெளி உலகம், இன்னொன்னு உள்ளுலகம் மாதிரி. ஆனா ரெண்டுலயும் மொழி தோத்து போகுதுன்னா அதுக்கு அடிப்படையான காரணம் என்னவா இருக்கும்? ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, நம்ம பழைய இயற்பியல், அதாவது நியூட்டன் காலத்து இயற்பியல் எல்லாம் நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய, கையால தொடக்கூடிய பெரிய பொருட்களை பத்தி பேசிச்சு. சரி. அந்த அனுபவங்கள்ல இருந்து உருவான மொழி அதுக்கு போதுமானதா இருந்துச்சு. ஆனா இப்போ நவீன இயற்பியல் பேசுறது எதை பத்தி? நம்ம புலன்களுக்கு அப்பாற்பட்ட ரொம்ப ரொம்ப சின்ன துணை அணு உலகத்தை பத்தி. ஆமா. அங்க நாம எதையும் நேரடியா பாக்குறதில்ல, மறைமுகமா தான் கவனிக்கிறோம். ஒரு கைகல் கவுண்டர் டிக் டிக்னு சத்தம் போடுறத வச்சோ, இல்ல ஒரு போட்டோ பிளேட்ல விழுகிற புள்ளிய வச்சோ தான் ஏதோ நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம். புரியுது புரியுது. அப்போ நம்ம அறிவு நேரடியா புலன் அனுபவத்திலிருந்து வரல. அதனால புலன்களை அடிப்படையா வச்சு உருவான மொழி அங்க பத்தல. ஆழமா போக போக நம்ம சாதாரண மொழி உருவகங்கள், கருத்துக்கள் எல்லாத்தையும் விட்டுட வேண்டியிருக்கு. சரியா சொன்னீங்க. அணு உலகத்துக்குள்ள போனப்போ விஞ்ஞானம் நம்ம கற்பனை சக்தியோட எல்லைய தாண்டிடுச்சு. அங்க நம்மளோட தர்க்கத்தையும் பொது அறிவையும் மட்டுமே வச்சுக்கிட்டு போக முடியல. இதே மாதிரி ஒரு நிலைமை தான் ஆழமான தியான அனுபவங்களையோ ஞான நிலையோ விவரிக்க முயற்சிக்கும் போதும் வருது. ஆக சுருக்கமா சொன்னா, ரொம்ப அட்வான்ஸ்டான இயற்பியலா இருந்தாலும் சரி, ரொம்ப பழமையான ஞானமா இருந்தாலும் சரி, ரெண்டுமே அந்த அடிப்படை யதார்த்தத்தை சொல்ல முயற்சி பண்ணும்போது மொழியோட எல்லையில வந்து நிக்குது. ரெண்டுமே தர்க்கத்துக்கு முரணான விஷயங்களை சொல்ற மாதிரி தெரியுது. ஆமா. இத நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம அன்றாட மொழி, நம்ம அன்றாட கருத்துக்கள் எல்லாம் நம்ம அன்றாட உலகத்துல வாழ்றதுக்கு ரொம்ப உபயோகமான கருவிகள் தான். அதுல சந்தேகமே இல்ல. ஆனா பொருட்களோடையோ இல்ல அனுபவங்களோடையோ மிக மிக அடிப்படையான தன்மைய, அந்த எசன்ஸை விவரிக்கிறதுக்கு ஒருவேளை அது போதுமானதா இல்லாம இருக்கலாம். இது நிஜமாவே யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். நம்ம மொழிதான் நம்ம சிந்தனைய ஒரு கட்டமைப்புக்குள்ள வைக்குதுன்னு சொன்னா, அந்த மொழியே அடிப்படை உண்மைய, அது பருப்பொருளா இருக்கலாம், இல்ல அக அனுபவமா இருக்கலாம், அது விவரிக்க பத்தலன்னா, அப்போ சரியான வார்த்தைகள் இல்லாததால, இல்ல சரியான கருத்து வடிவம் இல்லாததால நாம எதையெல்லாம் புரிஞ்சுக்காம இருக்கோம், இல்ல எதையெல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிறோம்? இது ஒரு பெரிய கேள்வி. ஆமா. ஒருவேளை நாம சிந்திக்கிறதுக்கும் தொடர்பு கொள்றதுக்கும் புதிய வழிகளை கண்டுபிடிச்சா அது இன்னும் ஆழமான புரிதலுக்கு கதவை திறக்குமா? இதை பத்தி நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.